from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing. Take me for granted and you know I'm leaving. I'ma take what's mine with the webs I'm weaving. I could take this crowd from seeing to believing. Got a taste for blood and my tongue keeps bleeding. I spit so sharp, so freezing, so cold. Behold, frostbite they feeling. I could tear you apart or I could go heal them. Don't believe in fate, don't believe in ceilings. I just need a taste and my mind starts peeling. I don't pace myself, I grind on kneeling. Got lust for change, I just love the feeling. I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. And I ain't gonna give up. Got too little time. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோ வந்து நான் ரோட்டில் போயிட்டு இருக்க சொல்ல எதாச்சியாக பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு, அதை வீடியோ எடுத்தேன். அதை பற்றி நான் கொஞ்சம் பார்த்தும் வச்சேன். ஸோ அதை நான் பார்க்க சொல்ல ஒரு 16 லட்சம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ரியலாக போய் க்ரோமில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. கம்மியாவா அதிகமாகவா ப்ரைஸுன்னு பாருங்கள் நீங்களே. காருக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா இதோட காரோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா மகேந்திரா தார். ஓகேங்களா, மகேந்திரா தார் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் ரெட் கலரில் இருக்குது, அப்புறம் பிளாக் கலர்லேயும் இருக்கும். பிளாக் கலர் செம சூப்பராக இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. இந்த காரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா க்ரோமில் போய்ட்டு மகேந்திரா தார் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். வெப்சைட் உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த காரை ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ள டிரைவர் சீட்டோட கியர் பாக்ஸு அதெல்லாமே உள்ளே போய் சீட் அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூட பார்த்துக்கலாம். பாருங்கள், பார்த்துட்டே இருங்க, அதை நான் ஃபுல்லாக காமிப்பேன். இப்போ வாங்க நம்ம ப்ரைஸை பார்க்கலாம். 10 லட்சத்துலேருந்து 16 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா, இன்னும் நான் இருக்கிற ஏரியாவில் எவ்வளோ ரேட் ஆகுது, இந்தமாரி சென்னையில் எவ்வளோ ரேட்டு, மும்பையில் எவ்வளோ ரேட்டு, அந்த மாதிரி நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து திருவண்ணாமலையில் இருக்கேன். அதோட பின்கோடு போட்டுக்கிறேன். பின்கோடு போட்டாவே வரும்னு நினைக்கிறேன். ஓகே, போட்டு பார்ப்போம். 606707 போட்டு சர்ச் பண்ணால் நான் திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில் செங்கம் தானிப்பாடி அப்படின்னு வருது. நம்ம ஏதோ ஒன்று கொடுப்போம், செங்கம்னே கொடுப்போம். கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபான்னு போட்டிருக்காங்க. அங்கே 10 to 16ன்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 12 to 20 லட்ச ரூபா கொடுத்து ஒரு காரை வாங்கணுமா? யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஷோரூம் ப்ரைஸ், அந்த கார் விற்கிற அந்த ஷோரூம் இருக்குல்ல, அங்கே ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம், 10,54,500 ரூபா. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்குல்ல, இண்டிவிஜுவல் ரிஜிஸ்ட்ரேஷன், அது ஆர்டிஓ அவங்களுக்குலாம் வந்து கமிஷன் கொடுக்குற வேண்டிய ப்ரைஸ் தான் அந்த இதுவே. 1,67,675 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், அதுக்கு 51,744 ரூபா கட்டணும். அதர் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 12,000 ரூபா பிடுங்குவாங்க. நெக்ஸ்ட்டு ரோடு ப்ரைஸ் 12,86,464 ரூபா.
காருக்கு ஷோரூம் ப்ரைஸோட ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் நம்ம வேறு எதனா சிட்டியை செலக்ட் பண்ணி பார்ப்போம், அதில் எவ்வளோ ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருவண்ணாமலையை சேஞ்ச் பண்ணி வேறு எதனா கொடுத்து பார்ப்போம். உள்ளே போயிட்டு இங்கே நிறைய இருக்குது, பூனே, டெல்லி, சென்னைன்னு கொடுத்து பார்ப்போம். சென்னையில் நம்ம டி நகர் செலக்ட் பண்ணுவோம். டி நகரில் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு டி நகரை செலக்ட் பண்ணிட்டோம். இங்கேயும் 13 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. 10 லட்சம் ஷோரூம் ப்ரைஸ், அது சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெங்களூர் கொடுத்து பார்ப்போம். பெங்களூரில் எனக்கு பெங்களூரில் அவ்வளோ எதுவும் ஊர் தெரியாது, நாமளாக ஏதோ ஒன்று கொடுப்போம். எலக்ட்ரிக் சிட்டின்னு கொடுப்போமா, அங்கே தான் கொஞ்சம் நிறைய கார்லாம் ஏதோ ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ்ட்ரா 1 லட்சம் எக்ஸ்ட்ரா வருது, 21 லட்சம்னு வருது பாருங்கள். நெக்ஸ்ட்டு மும்பையை கொடுத்து பார்ப்போம். மும்பையை கொடுத்து இங்கே எது கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று கொடுப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா குரோமில் போய்ட்டு உங்களோட பைக் நேமோ கார் நேமோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.